பாடத்தோட தலைப்பு என்ன ஞாபகம் இருக்கா? அரசியலமைப்பு உரிமைகளும் கடமைகள் என்ற தலைப்பில் நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொன்னேன்? 6. அந்த அடிப்படை உரிமைகள் வரை நம்ம என்ன செஞ்சோம்? கடந்த கிளாஸ்ல படித்தோம். இனி அது தொடர்பாக அடுத்து நமக்கு தெரியும் அடிப்படை உரிமைகள் 6. அதில் கடைசியாவது அரசியலமைப்பு சட்டப்படி தீர்வு காணும் உரிமை. அந்த உரிமை வரை நம்ம படித்தோம். ஒரு நபருக்கு தன்னுடைய அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டால் எங்கே போகலாம்? உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் போய் மனு கொடுத்து அது திரும்ப பெறலாம். உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எங்கே அமைந்துள்ளது என்று தெரியுமா உங்களுக்கு? உச்ச நீதிமன்றம் புதுடெல்லி, உயர் நீதிமன்றம் எங்கே உள்ளது? எர்ணாகுளம். சரியா? அப்போ இங்கே போய் மனு கொடுத்தா அதை திரும்ப பெறலாம். இனி இந்த உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் இந்த மாதிரி அடிப்படை உரிமைகள் கிடைப்பதற்காக வேண்டிட்டு வெளியிடுகின்ற ஆணைகள் தான் இந்த ரிட்டுகள் என்ற பெயரில் அறியப்படுகின்றன. ரிட்டுகள் 5 வகையான ரிட்டுகள் இருக்கிறது. 1வது கேபியஸ் கார்பஸ், மேண்டாமஸ், கோவாரண்டோ, செர்ஷோரதி, ப்ரோகிபிஷன். இப்படி 5 வகையான ரிட்டுகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு ரிட்டுகளிலுமே ஒவ்வொரு காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த அடிப்படை உரிமைகள் கிடைக்கிறதுக்காக வேண்டிட்டு உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் வெளியிடுகின்ற ஆணைகள் தான் என்ன சொல்றோம்? ரிட்டுகள். இனி இந்த அரசியலமைப்பு சட்டப்படி தீர்வு காணும் உரிமை, அதை பற்றி நம்ம மதிப்புக்குரிய திரு அம்பேத்கர் அவர்கள் கூறியதை நீங்கள் ஒன்று கவனிக்கவும். இந்த அரசியலமைப்பில் மிக முக்கியமான துறை எது என கேட்டால் என்னுடைய பதில் அரசியலமைப்பு சட்டப்படி தீர்வு காணும் உரிமை என்பதாகும். இது இந்தியா அரசியலமைப்பின் இதயமும் ஆத்மாவும் ஆகும். யார் சொன்ன கருத்து இது? அம்பேத்கர் அவர்கள் சொன்ன கருத்தாகும். சரியா? அரசியலமைப்பு சட்டப்படி தீர்வு காணும் உரிமையே அரசியலமைப்பின் இதயமும் ஆத்மாவும் என்று கூறப்பட்டிருக்கிறார். அதிலிருந்து நமக்கு அதோட முக்கியத்துவம் என்ன என்று நமக்கு புரிஞ்சிருக்கும். சரிதான மாணவர்களே? சரி, இனி நம்ம 6 உரிமைகள் படிச்சிட்டேன். அது தொடர்பாக நான் உங்களிடம் சில கேள்விகள் கேட்கலாமா? கேட்ட பதில் சொல்லணும், கரெக்டாக இருக்கணும். சரியா? 1வது கேள்வி, கருத்து வெளியிடும் உரிமை எந்த உரிமையில வரும்? 6 உரிமை படித்தோம். அதில் கருத்து வெளியிடுவது எந்த உரிமை? கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்ன உரிமை? சுதந்திர உரிமை. அடுத்து மதத்தை பரப்பும் உரிமை, மத வழிபாட்டு உரிமை. சரி, அடுத்து சங்கங்கள் உருவாக்கும் உரிமை எந்த உரிமையில வருவது? சுதந்திர உரிமை. மொழியை பாதுகாக்கும் உரிமை, கல்வி பண்பாட்டு உரிமை. அநீதியான கைதியிலிருந்து பாதுகாப்பு இது எந்த உரிமை? சுதந்திர உரிமை. சமத்துவம் மறுக்கப்பட்டால் நீதிமன்றங்களை அணுகும் உரிமை. நீதிமன்றத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்? அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் நீதிமன்றத்துக்கு போகலாம்னு சொல்லி எந்த உரிமையில் அது? சட்டப்படி அரசியலமைப்பு சட்டப்படி தீர்வு காணும் உரிமை. ஆண் பெண் வேற்றுமையை அகற்றுதல், சமத்துவ உரிமை. குழந்தைகளுக்கு ஆபத்தான தொழில் சூழல்களிலிருந்து பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு ஆபத்தான தொழில் சூழல்களிலிருந்து பாதுகாப்பு, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இந்த கேள்வியோட பதில் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே அந்த உரிமைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். சரியா மாணவர்களே? இனி இப்போ நம்ம இதில் அடிப்படை உரிமைகளை பற்றியான காரியங்கள் படித்தோம். இனி அரசு நெறிமுறை கோட்பாடுகள். என்ன இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள்? டைரக்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அதாவது நம்ம புத்தகத்தில் செய்தியில் வந்த 3 காரியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கவனிக்கவும். பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றுவதற்கான செயல், காதி பொருட்களுக்கு அரசு சலுகை விதித்தது, பான் மசாலாக்களுக்கு தடை. இது செய்யறதுனால மக்களுக்கு நலனா தீன்மை? மக்கள் நலனுக்காக வேண்டிதான் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரிதான மாணவர்களே? இப்போ அரசு
நெறிமுறை கோட்பாடு என்றால் ஒரு வளமான நாடு உருவாகிறதுக்கு சமூக, அரசியல், பொருளாதார திட்டத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? அரசு நெறிமுறை கோட்பாடுகள். இது சட்டத்துல 4ஆம் பகுதியில், அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனாவது பகுதியில் இது எழுதப்பட்டுள்ளன? 4வது பகுதியில் இது எழுதப்பட்டுள்ளன. அதாவது மக்கள் நலனை முன்வைத்து பல திட்டங்களை உருவாக்குவதற்காக வேண்டிட்டு அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்ன செஞ்சிருக்கு? அறிவுரை கூறியுள்ளது. மக்கள் நலனுக்காக வேண்டிட்டு நல்ல திட்டங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசியலமைப்பு சட்டத்தில் மத்திய மாநில அரசுக்கு என்ன செஞ்சிருக்கு? இந்த மாதிரி அறிக்கைகளை வெளியிடப்பட்டுள்ளது. சரியா? அப்ப இந்த மத்திய மாநில அரசுகள் செய்கின்ற நல்ல திட்டங்கள் தான் யாருக்கு போய் சேரும்? மக்களுக்கு போய் சேரும். அதனால மக்களுக்கு நலன் கிடைத்தால் நாடு என்ன செய்யும்? வளர்ச்சி அடையும். இது அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதுதான் இது ஒரு சமூக, பொருளாதார, அரசியல் திட்டம். இந்த திட்டத்தின் வழியாக பலமான ஒரு நாடை உருவாக்கலாம் அப்படிங்கிறது தான் அரசு நெறிமுறை கோட்பாடுகள். நமக்கு பல அடிப்படை உரிமைகள் உண்டு. அந்த அடிப்படை உரிமைகள் ஆரம்பம் தான் இருக்கு. ஆனால் சில உரிமைகளை அடிப்படை உரிமைகளில் உட்படுத்த முடியாத சில உரிமைகள் உண்டு. அந்த உரிமையை எதில் உட்படுத்தியிருக்காங்க தெரியுமா? இந்த அரசு நெறிமுறை கோட்பாடு உட்படுத்தப்பட்டது. அது என்னவென்று நான் சொல்றேன். அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் உட்படுத்தப்பட்ட உரிமைகள். இலவச சட்ட உதவி. இலவசமாக என்ன செய்யணும்? சட்ட உதவி மக்களுக்கு கிடைக்க வேண்டும். ஆண் பெண் இருபாலருக்கும் சம வேலைக்கு சம கூலி. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலுமே ஒரே வேலை, சமமான எந்த வேலை செஞ்சாலுமே ஒரே மாதிரியான கூலி வழங்க வேண்டும். மிகவும் தாழ்த்தப்பட்ட பிரிவுகளின் கல்வி, பொருளாதார தேவையை பாதுகாப்பு. சரியா? சமூகத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட பிரிவினர் அவங்களோட கல்வியும் பொருளாதாரத்தை என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். சர்வதேச சமாதானமும் பாதுகாப்பும் உறுதி செய்தல். சர்வதேச அளவில் சமாதானமும் அதே மாதிரி பாதுகாப்பும் என்ன செய்யணும்? உறுதி செய்ய வேண்டும். அப்போ அரசு நெறிமுறை கோட்பாட்டில் அடிப்படை உரிமைகளில் உட்படுத்த முடியாத சில உரிமைகளில் எதில் உட்படுத்தப்பட்டுள்ளன? இந்த அரசு நெறிமுறை கோட்பாட்டில் உட்படுத்தப்பட்டிருக்கு. அந்த உரிமைகள் எதுன்னு நான் சொல்லியிருந்தேன். சரியா? அப்போ இந்த உரிமைகள் இதில் உட்படுத்தனால என்னது? நாட்டினுடைய மக்களோட வளர்ச்சி தான் இதில் நோக்கம். அப்படின்னா மட்டும்தான் சமூகத்தில் எல்லா மக்களுக்குமே எல்லா வளர்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது நம்முடைய தேச தந்தையான மகாத்மா காந்தியின் பல கருத்துக்களும் இந்த நெறிமுறை கோட்பாடில் உட்படுத்தப்பட்டது. நம்ம தேச தந்தையான மகாத்மா காந்தி அவர்கள் என்ன கருத்துக்களை இந்த நெறிமுறை கோட்பாட்டில் உட்படுத்தியிருக்கிறார்? அவரோட கருத்து கிராம பஞ்சாயத்து ஒன்று கூடுதல். நான் கருத்துனது கிராம பஞ்சாயத்து என்ன செய்யணுமா? ஒன்று கூட வேண்டும். குடிசை தொழிலை ஊக்குவிக்க வேண்டும். குடிசை தொழிலை என்ன செய்ய சொல்லியிருக்கிறது? ஊக்குவிக்கணும். சரியா? ஊக்குவித்தல். போதைப் பொருளுக்கு தடை விதித்தல். இது மூணுமே சமூகத்துக்கு தேவையான காரியங்கள். சரிதானே? கிராம பஞ்சாயத்து ஒன்று கூடும். சரியா? மக்களோட காரியங்கள்லாம் தெரியணும். கிராம பஞ்சாயத்து ஒன்று கூடி இருந்து ஆலோசனை நடத்தி பல திட்டங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் நிச்சயம் முடியும். பல விதமான வளர்ச்சி அடைய முடியும். இரண்டாவது குடிசை தொழில். பல விதமான குடிசை தொழில்கள் உண்டு. இதெல்லாம் என்ன செய்யணும்? ஊக்குவிக்கணும். ஊக்குவித்து கொண்டு வந்தால் மட்டும்தான் வளர்ச்சி அடைய முடியும். ஏன்னா கிராமப்புறங்கள் என்னதான் குடிசை தொழிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. அதனால இங்கே உள்ள கிராமப்புற மக்களை வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குடிசை தொழில்கள் எல்லாம் தொடங்க வேண்டும். போதைப் பொருளுக்கு தடை விதித்தல். சமூகத்தில் போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டால் நம் நாட்டோட நிலைமை என்னவென்று நன்றாக தெரியும். அதனால போதைப் பொருளை என்ன செய்ய வேண்டுமா? தடை விதிக்க வேண்டும். போதைக்கு அடிமைப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நபர் மட்டுமல்ல, அந்த குடும்பமும் சமூகமும் இந்த நாட்டவே அது பாதிக்கும். அதனால போதைப் பொருளை என்ன செய்ய வேண்டும்? தடை செய்ய வேண்டும். இது மூன்றும் யாரோட கருத்து? நம்ம தேச தந்தையான மகாத்மா காந்தியோட கருத்துக்கள். இது எதில் உட்படுத்தப்பட்டுள்ளன? அரசு நெறிமுறை கோட்பாடு உட்படுத்தப்பட்டிருக்கு. இனி அதாவது நமக்கு தெரியும் நம்ம தேசத்தந்தை சொன்ன கருத்து. இனி ஒரு பலமான நாடு உருவாக்கணும் அப்படின்னா கட்டாயமாக நெறிமுறை கோட்பாடுகளை என்ன செய்ய நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு
எவ்வளவு முக்கியத்துவமோ அதே மாதிரி ஒரு நாடு வளர்ச்சி அடையணும் என்றால் நெறிமுறை கோட்பாடுகளை என்ன செய்ய வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். வளமான ஒரு நாடு எல்லா மக்களுடையும் நலனை இலக்காக கொண்டு கொள்கைகளை உருவாக்கவும் நடைமுறைப்படுத்தவும் செய்கின்ற நாடுகளை தான் என்ன சொல்றாங்க, வளமான நாடுகள். வளமான நாடுகள் மக்களின் முன்னேற்றத்தை இலக்காக வைத்து மக்களுக்கு பாதுகாப்பும் சேவையும் வழங்குகிறது. பொது வளங்களின் விநியோகம், கல்வி, உடல்நல பாதுகாப்பு ஆகியவற்றை ஒரு வளமான நாடு உறுதி செய்கிறது. சரிதான மாணவர்களே? ஒரு வளமான நாடு வேண்டுமென்றால் எதெல்லாம் வேண்டும்? எல்லா மக்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டும். நாடு வளமான நாடு ஆகணும் அப்படின்னா இந்த மக்களோட பாதுகாப்பு, வளமான நாடு இப்படி வளரணும் அப்படிங்கிறது மக்களோட நலன் தான் என்னது, நாட்டோட வளர்ச்சி. அவங்களுக்கு கல்வி, உடல்நல பாதுகாப்பு போன்ற பொருளாதார வாய்ப்புகள் இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நாடு என்ன செய்ய முடியும், வளர்ச்சி அடைய முடியும். இதெல்லாம் தான் நம்ம அரசு நெறிமுறை கோட்பாடில் உட்படுத்தப்பட்டுள்ள முக்கியமான காரியம். இப்போ அரசு நெறிமுறை கோட்பாட்டில் முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னால் வளமான ஒரு நாடை உருவாக்க வேண்டும். அதுக்கு பல திட்டங்களை மத்திய மாநில அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அதனால மக்களுக்கு என்ன செய்யும், நலன் கிடைக்கும். மக்களுக்கு நலன் கிடைக்கிறதுனால நாடு என்ன செய்யும், வளர்ச்சி அடைந்துகிட்டே வரும். இது அரசியலமைப்பு சட்டத்துல 4வது பகுதியில் உட்படுத்தப்பட்டுள்ளது. புரிஞ்சுதான் மாணவர்களே? சரி, இனி அடுத்து நமக்கு தெரியும் ஒரு மனிதனுக்கு அடிப்படை உரிமைகள் சட்டத்தில் எழுதி வச்சிருக்கு. அந்த உரிமைகள் நம்ம எவ்வளவு பயன்படுத்துறோம், இல்லைன்னா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அதுக்கு எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நாட்டோட வளர்ச்சிக்கு அரசு நெறிமுறை கோட்பாடு மிக சிறப்பானதும் முக்கியத்துவம் வாய்ந்ததும் அப்படின்னு நமக்கு தெரியும். இனி அடிப்படை கடமைகள் இருக்குதே, சரிதானே? அரசியலமைப்பு சட்டத்துல உரிமைகளை மட்டும் எழுதியிருக்காங்க. உரிமைகள் எல்லாம் நம்ம நல்லா என்ன செய்யறோம், அனுபவிக்கிறோம். ஆனா நம்ம கடமையை செய்யறதுல தவறுகிறோமோ, செய்யக்கூடாது. கடமை எங்க தவறுதோ அங்க பிரச்சனை ஆரம்பமாகும். சரியா மாணவர்களே? நம் கடமை, மாணவர்களாக நீங்க செய்ய வேண்டிய கடமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? வகுப்பறைக்கு சரியான நேரத்துக்கு செல்ல வேண்டும். சரியா? யூனிஃபார்ம் அணிந்து போக வேண்டும். பாடங்களை நம்ம படிக்க வேண்டும். சரியா? பெற்றோர் ஆசிரியரை நன்கு மதிப்பேன் அப்படின்னு நம்ம எல்லாருமே உறுதிமொழி சொல்றோம். சரிதானே? எல்லாரும் மதிக்கிறீங்களா? நீங்க மதிக்கணும், கடமை. சரிதானே? இந்த உறுதிமொழியை சொல்லுங்க, பெற்றோர் ஆசிரியர் முதியோர்களை நான் நன்கு மதிப்பேன். சரிதானே? ஆனா எல்லாரும் உறுதிமொழி மட்டும்தான் இல்லை, வாழ்க்கையில் அதை செயல்படுத்துறதுண்டா? ஒரு உதாரணம் கேட்குறேன். நான் உதாரணம் கேட்கட்டா உங்கள்கிட்ட? நமக்கு நீங்க சொல்லுவீங்க, பெற்றோரை அப்பா அம்மான்னு கூப்பிடுவீங்க, ஆசிரியரை டீச்சர்னு கூப்பிடுவீங்க. சரிதான்? உங்க சொந்தக்காரையாக இருந்தால் அக்கா, அண்ணன், மாமா எல்லாரும் சரிதான். ஆனா சமூகத்துல வேறையும் பல நபர்களும் உண்டு. ஆனா அவங்களையெல்லாம் கேட்கல நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா உங்க பேரை மட்டும் சொல்லுவீங்க. அதான் ஒரு உதாரணம். சினிமா துறையில உங்களுக்கு பிடித்த ஒரு நடிகரோட பேர் எதுன்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க, ஒருத்தர் சொல்லுவீங்க. ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க, அவர் பேர் மட்டும் சொல்லுவீங்க. சரியா? இப்ப சிங்கம் சினிமால யாரு சிறந்த நடிகர் அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க, பேர் சொல்லுவீங்க. ஆனா ஏன் அவரை சூர்யா சார்னு சொன்னா ஏதாவது குறைஞ்சு போயிருவோமா? சூர்யா சார்னு சொன்னா, விஜய் சார்னு சொன்னா, மோகன்லால் சார்னு சொன்னா ஏதாவது தவறா? ஆனா நீங்க அப்படி சொல்ல மாட்டேங்க. நான் பல மாணவர்களும் இந்த மாதிரி செயலை நான் கண்டிருக்கேன். அதனால நான் சொல்றேன், கடமை அப்படிங்கிறது உறுதிமொழியில சொல்ற அந்த கடமையை கட்டாயம் செய்யணும், கடைபிடிக்க வேண்டும். என் பெற்றோர், ஆசிரியர், முதியோர் அனைவரையும் நான் நன்கு மதிப்பேன் அப்படின்னு சொன்னா அதை மதிச்சிருக்கணும். சரியா? ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம இப்போ முதலமைச்சரையாக இல்லை பல அமைச்சர்களோட பேர் கேட்டாலுமே நீங்க ரொம்ப சுலபமா அவங்களோட பேர் மட்டும் சொல்றீங்க. மாணவர்களே, அதில் நீங்க செய்யக்கூடிய கடமை அவங்களோட திரு இல்லைன்னா மதிப்புக்குரிய அவர்கள் இல்லைன்னா திரு சூர்யா சார் அவர்கள் அப்படின்னு நீங்க சொல்ல படிக்க வேண்டும். என்னுடைய வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவர்களிடையும் நான் இதை ஒரு முறைக்கு பல முறை நான் சொல்லிக் கொடுக்கறது. அதனால நீங்களும் இனி அப்படித்தான் பழகணும். அதுதான் நம்மளோட கடமை. அப்ப கடமை எங்கேயோ தவறுது. கடமை அப்ப உறுதிமொழி சொல்றது உள்ளத்துல இருந்து சொல்லல, கடமைக்கு தானே. நீங்க சும்மா ஏனோ தானே சொல்றீங்களா? அது கடமையை என்னைக்குமே நம்ம என்ன கரெக்டா செஞ்சு போகணும். சரியா? அதை சொல்றதுனால நம்மளை பத்தி நல்ல ஒரு எண்ணம் தான் உருவாக்கும்.
நம்ம தரக்குறைவா சொல்றதுனால, நம்மளோட பேர் சொல்றதுனால நம்மளோட மதிப்பு என்ன செய்யும்? குறையத்தான் செய்யும். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க மாணவர்களே. அதே மாதிரி நம்ம தேசிய கானம் பாடும்போது குழந்தைகள் பலரும் என்ன செய்யணும்? எல்லா குழந்தைகளுமே அந்த தேசிய கானம் பாடையில இந்தியா உணர்வோடு கூடி நின்று அட்டென்ஷனாக நின்று என்ன செய்ய வேண்டும்? அதை ஏற்று பாட வேண்டும், மதிக்க வேண்டும். தேசிய கானத்தை, தேசிய கீதம் பாடும்போது எழுந்து நிற்க வேண்டும். நின்று உள்ளத்திலே இந்தியாங்கிற உணர்வோடு கூடி நின்று வேணும் என்ன செய்ய வேண்டும்? இந்த தேசிய கீதத்தை நாம் பாட வேண்டும். அடுத்து நினைவு சின்னங்களை பாதுகாக்க வேண்டும். நம் நினைவு சின்னங்களை என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். சரியா? நம் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற பலர்கள், அதேமாதிரி தேச தந்தைகள் எல்லாருமே அவங்களோட நினைவு சின்னங்களை என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். சரியா? அதேமாதிரி நம் நாட்டில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர்களையும் நம் நாட்டில் உள்ள நினைவு சின்னங்களை என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். மக்களிடையே நட்பை வளர செய்வதற்கு முயற்சி செய்வேன். மக்களுக்கிடையே என்ன செய்யணும்? நட்பை உருவாக்கணும். எதிரியாக கூடாது. நட்பை உருவாக்கி ஒற்றுமையாக வாழ வேண்டும். நாட்டின் ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் பாதுகாப்பீங்களா நீங்க? நாட்டினுடைய ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். சரிதானே? நம்ம ஒவ்வொரு தினமும் நம்மளுடைய பள்ளியில் கொண்டாடப்படுகிறது. சரிதானே? சுற்றுச்சூழல் தினம் உண்டு. அதே மாதிரி பல நாட்கள் சுதந்திர விழாக்கள், சுதந்திர தினம், அதே மாதிரி குடியரசு தினம் இருக்கு. நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன் மாணவர்களே. ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 இந்த 2 நாளும் எத்தனை குழந்தைகள் நீங்க உங்க பள்ளிக்கு போகிறது சொல்லுங்கப்பா. ஆனா நீங்க சொல்லதுக்கு பல காரணங்கள் இருக்கு. என்ன சொல்லுவீங்க? அன்னைக்கு பஸ்ல ஃபுல் சார்ஜ் கொடுக்கணும் டீச்சர் அப்படின்னு சொல்லுவீங்க. சரிதான், ஃபுல் சார்ஜ் கொடுக்கணும்னு சொல்லுவீங்க. அப்புறம் என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் வரமாட்டாங்களா டீச்சர்? ஆனா அது இல்லை குழந்தை. நான் பெருமையா சொல்றேன், இன்னைய வரைக்கும் என்னுடைய நினைவுல என்னுடைய சுதந்திர தின விழாவுக்கும் சரி, ஜனவரி 26 சரி, நான் பள்ளியில் போகாம இருந்த ஒரு வருடம் கூட என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு மாணவன் உருவாகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆனா நான் உங்களுக்கு கேட்குறேன், பஸ்ஸில் ஃபுல் சார்ஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்களே, நமக்காக வேண்டிட்டு உயிரவே தியாகம் வேண்டிட்டு இந்த சுதந்திரம் நான் அனுபவிக்கிறேனே, ஒரு நாள் நம்ம ஃபுல் சார்ஜ் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவோம் மாணவர்களே? அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஃபுல் சார்ஜ் கொடுக்கறதுனால எந்த ஒரு நமக்கு நஷ்டம் ஆக போகிறது கிடையாது. உயிரவே கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ரத்தம் சிந்தி உயிர் சிந்தி நம் நாட்டுக்காக வேண்டி சுதந்திரம் வாங்கி கொடுத்த இந்த நாடு கொண்டாடாம அவங்கள நினைவுபடுத்தாம நமக்கு ஒரு வாழ்க்கை. மாணவர்களாய் நீங்க நம்ம சமூக அறிவியல் படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் சமூகத்துக்கு எடுத்துக்காட்டாக வேண்டும். சமூகத்துல நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க நமக்கு மட்டும்தான் முடியும். அந்த நல்ல மாணவர்கள் உருவாக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு சமூக ஆசிரியர்களுக்கும் உண்டு. அந்த ஆசிரியர்களோட ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொருத்தரோட மனதில் இருக்க வேண்டும் மாணவர்களே. அதனால இனியாவது எல்லா குழந்தைகளும் இந்த மாதிரி நிகழ்ச்சியில போய் கலந்துக்கணும், நினைவுபடுத்தணும். 2 வார்த்தை அவங்கள பத்தி பேசச்சுன்னா பேசணும். அதுதான் நம்ம சமூக அறிவியல்ல படிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம். நம்ம பாடத்தை படிச்சு மார்க் வாங்குற மட்டும் இல்லை மாணவர்களே, நம்மளுடைய திறமை நம்மளுடைய செயலும் இருக்குது. நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. கடமை எங்க தவறுதோ அங்க பிரச்சனை ஆரம்பமாக ஏற்கனவே நான் சொன்னேன். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு முக்கியத்துவமான ஒவ்வொரு நாளுகளும் இந்த ஒவ்வொரு நாளையும் நம்ம மதித்து அதோட செயல்பாடை கண்டறிந்து நாம் செயல்பட வேண்டும். நல்ல மாணவனாக இருந்தால் மட்டும்தான் நம் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் நல்ல ஒரு குடிமகனை உருவாக்க வேண்டும். ஒவ்வொருத்தர் கடமை நாம் செய்ய வேண்டும். அதாவது இன்னைக்கு நான் இங்கிருந்து தைரியமா இவ்வளவு இருக்கிறேன் அப்படிங்கிற நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள நம்ம இந்தியா நாட்டில் உள்ள எல்லாருமே இருக்கிறோம் அப்படிங்கன்னா நமக்காக வேண்டிட்டு இரவு பகலின்றி வேலை செய்கிற பலரும் உண்டு. சரிதானே? ராணுவ வீரர்களை நீங்க கேட்டிருக்கீங்களா? இரவு பகலின்றி எங்க மழையானாலும் வெயிலானாலும் பனியானாலும் நம்மளுடைய எல்லை பகுதியில் நின்று நம்மளையெல்லாம் பாதுகாத்து வர்றாங்க தெரியுமா? எதிரிகள்கிட்ட இருந்து அவங்களோட அந்த உணர்வு, அந்த ஒரு கடமை, அதனால மட்டும்தான் நம்ம இன்னைக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியை படுத்து தூங்குறோம். அதனால மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே கிடைக்குது. அதெல்லாம் மனதில் நீங்க வைத்துக் கொள்ளலாம் மாணவர்களே. அதனால மாணவர்களே, எனக்கு உங்களிடம் ஒண்ணுதான் சொல்ல வேண்டியது இருக்கு. நல்ல ஒரு மாணவனாக
குடிமகனாக மாற வேண்டும். அதுக்காக வேண்டி நம் கடமைகளை என்ன செய்ய வேண்டும்? சரியான முறையில் செய்ய வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தில் 4A பகுதியில தான் என்ன செஞ்சிருக்கு? இந்த அடிப்படை கடமைகளை பற்றி எழுதப்பட்டுள்ளன. இப்போ இந்த கடமைகளை சட்டத்தில் எழுதியிருக்கு, அதை நாம் செய்யலாம் என்ன செய்யுது? தவறு வருது. சட்டத்தை மதித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய கடமையை செய்ய வேண்டும். நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்கு, சரிதானே? நமக்கு உரிமைகள் இருக்கு. அதே மாதிரி நாட்டோட வளர்ச்சிக்காக வேண்டிட்டு அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கு. உன்னுடைய கடமையை செய்யறதுக்கு நான் ஏன் தயங்கணும்? அந்த கடமையை என்ன செய்ய வேண்டும்? நாம் சரியான முறையில் செய்ய வேண்டும். இது மூன்றும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் நம் நாடு வளர்ச்சியடைய முடியும், நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும். இல்லை என்றால் நம் நாட்டில் பலவிதமான பொருளாதார பிரச்சனை, சமூக பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, இந்த எல்லா பிரச்சனையுமே உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கும். அப்போ இது மூன்றும் ஒன்று கூடி இருந்தால் மட்டும்தான் நாட்டோட வளர்ச்சி. அப்போ ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் நாம் எந்த அடிப்படையாக படிக்க வேண்டிய முழுமையான காரியங்களை நாம் இந்த வகுப்பில் என்ன செஞ்சிட்டோம்? படிச்சிட்டோம். இனி இதை செயல்படுத்த வேண்டியது மட்டும்தான் ஒவ்வொரு மாணவர்களோட கடமை. அந்த கடமையை, இந்த உரிமையை நீங்கள் உங்களுடைய செயல்படுத்தி கொண்டு மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்காம சமூகத்துக்கும் நாட்டுக்கும் நல்லது செஞ்சு நல்ல ஒரு குடிமகனாகி சமூகத்துக்கு எல்லாருக்குமே எடுத்துக்காட்டுள்ள ஒரு மாணவனாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த வகுப்பறையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.